வெயில் அதிகரித்து காணப்படும் சூழலில் மேலும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதா அல்லது எங்கேனும் மழைக்கு வாய்ப்புள்ளதா, எங்கெல்லாம் அதிகபட்ச வெப்பம் பதிவாக இருக்கிறது என்பன உள்ளிட்ட விவரங்களை விரிவாக பார்க்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியதாக தெரிவித்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தி பகுதியில் 37.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமவெளி பகுதிகளை பொறுத்தவரை தருமபுரி மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 20.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில், மலைப்பகுதிகளை பொறுத்தவரை கொடைக்கானலில் 7.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பை பொறுத்தவரையிலும் 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல் குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மார்ச் 15ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும், இருந்தாலும் வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மார்ச் 16 முதல் 18 தேதி வரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கைகளை பொறுத்தவரையிலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 16இல் நீலகிரி மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 17இல் தென் தமிழகம், வட உள் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 18ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 19ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், மார்ச் 20இல் தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.